ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மனக்கணக்கு சேனல். ஆல்ரெடி நம்ம வந்து லெசன் 1ல் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்து கொடுத்துட்டோம். இப்போ இன் கிளாஸ் ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த லெசன் 1 மல்டிப்ளையிங் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிற இன் கிளாஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன் கிளாஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஷினை நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு கவர் பண்ணுவோம் நம்ம அந்த சாப்டர். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தான் அப்படியே இருக்கும், கொஞ்சோண்டு டிஃபர் ஆகும், அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் எதுவும் இல்லை. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டைப் நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். கரெக்டாக? இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் எழுதுவோம். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இங்கேயும் அதே பாருங்கள், டினாமினேட்டர் எதுவும் இல்லை. ஸோ அவனை எழுதிட்டு நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏதாவது கேன்சல் ஆகுது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் வி ஆர் கெட்டிங் த improper fraction. So convert into mixed fraction. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளமில் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 2 ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதில் எது வந்து கிரேட்டர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னாலே நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். எங்கெங்கெல்லாம் ஆஃப் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் டைம்ஸுன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் ப்ராடக்ட் அப்படின்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த 16, 24 இருக்காங்க, ரெண்டுமே சேம் டேபிள்ஸில் போகுமான்னு பார்க்க போகிறேன். கண்டிப்பாக போகும். எந்த டேபிள்ஸில்? 8 டேபிள்ஸில் போகும். 8 டேபிள்ஸில் 16 என்ன டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும், 24 வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே 18 இருக்கும். ஸோ இது 3, 18 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படியும் கேன்சல் பண்ணலாம், இந்த மாதிரியும் கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைனா இங்கே கேன்சல் பண்ணலாம், இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ டோட்டலி 4 ways இருக்குது. கரெக்டாக? ஒன்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். மற்ற டைமில் நீங்கள் இந்த கேன்சல் பண்ணுறதே பண்ணக்கூடாது. அடிஷன், சப்ராக்ஷன், சம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, ஆஃப்டர் கெட்டிங் த ஆன்சர் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். பட் இன் பிட்வீன் த ப்ராப்ளமில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே நம்ம வந்து 2 ஃப்ராக்ஷன்ஸையும் கம்பேர் தான் பண்ணுறோம். எது பெருசு, எது சின்னது, எது கிரேட்டர், எது ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் வந்து இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை திரும்ப மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணலை. ஓகே, அதே போல் பி ப்ராப்ளமையும் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் வே இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு இது கூட கேன்சல் ஆகுமான்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃப்ராக்ஷனும் இந்த ஆன்சரையும் பாருங்கள், இதில் ரெண்டுமே சேம் டினாமினேட்டர் இருந்தால் தான் நம்மளால் கம்பேரிசன் பண்ண முடியும். ஓகே, ஆனால் வந்து இங்கே 12 இருக்காங்க, இங்கே 3 இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3யை வந்து 12 ஆக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக ஆக்க முடியும். என்ன பண்ணலாம்? மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 கீழே வந்துடும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் 12 கொண்டு வரணும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணுறது பாசிபிள் கிடையாது. இங்கே பண்ணுறீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை இங்கே பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பை 5 பண்ணுறீங்கன்னா இங்கேயும் பண்ணணும். இங்கே 6 மல்டிப்ளை பை 6னா இங்கேயும் மல்டிப்ளை பை 6 அந்த மாதிரி பண்ணணும். சப்போஸ் இங்கே டிவைடட் பை 3 பண்ணுறீங்கன்னா இங்கேயும் டிவைடட் பை 3 பண்ணணும். ஒன்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மட்டும் தான் இது வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே, அதே போல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 40 டிவைட் பை 12 வந்துச்சு. இப்போ ரெண்டுத்தோட டினாமினேட்டரும் சேமாக இருக்கா? அப்போ நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுங்கள். யார் பெருசு? 35 பெருசா 40 பெருசா? 40 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அப்போ 40ன்றது எதில் கிடச்சிருக்கு? இந்த சால்வ் பண்ணும்போது, இதோட ப்ராடக்டை சால்வ் பண்ணும்போது தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் தான் என்னது? கிரேட்டர் ப்ராடக்ட். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? 35 40 கம்பேர் பண்ணும்போது 40 பிக்கராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன். அப்போ இது எதுலேருந்து வந்ததுன்னா பியிலேருந்து வந்தது. அப்போ பின்றது தான் என்னது? கிரேட்டர் ப்ராடக்ட். யார் வந்து லெஸர் ப்ராடக்ட்? ஏன்றவர் தான் லெஸர் ப்ராடக்ட். அதை எழுதிருங்க. ஓகே, தேர்ட் ப்ராப்ளமில் கொஷினில் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்து ஷேடட் பார்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது அப்படி ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 டோட்டலாக 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. 8 ஈக்குவல் பார்ட்ஸில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் ஷேடட் ஆகிருக்கு? ஏன் மேம் ஷேடட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால். ஸோ 3 பார்ட்ஸ் தான் ஷேடட் ஆகிருக்கு. ஸோ நான் அதோட ஃப்ராக்ஷன் எழுதுகிறேன் 3/8ன்னு சொல்லி. அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, how many times does this fraction go into 6 3/16 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டைம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் இஸ் அ கீவேர்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணினா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட். ஸோ
நான் என்ன பண்ணுறேன், அந்த தெரியாத ஒன்றத்தை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இன்ட்டு மொத்தம் என்ன ஷேடட் ஃப்ராக்ஷனோ அந்த ஷேடட் ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஆன்சர் எழுதிக்கிறேன். இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறேன். ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வச்சுட்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேரும் மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா இங்கே டிவைடில் இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர் ஆகும். இங்கே நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர் ஆகும். அதான் உல்ட்டாவாக இங்கே எழுதியிருக்கேன் இந்த பக்கம். அதுவும் எப்படி தான் வரும், மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப் தான் போட்டு எழுதணும். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் டேபிள்ஸில் போகுமா, இப்படி பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இல்லை இங்கே கேன்சல் ஆகுமா, இங்கே கேன்சல் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வாங்க. இங்கே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக சால்வ் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டோம். நம்ம சேனல்லையே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப டீட்டெயில்டாக தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுல கண்டிப்பாக தப்பே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.